நான் நிறைய வேண்டுதல் வைக்கிறேன், இறைவனை வந்து அவ்வளோ வழிபாடு பண்றேன், நிறைய பூஜை முறைகள் பின்பற்றேன், ஆனாலும் என்னுடைய கோரிக்கை நிறைவேறல, ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை நிறைய பேர் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு கிளியரான பதிவு தான் இது. பதிவை முழுசா பாருங்க. 2 hours. இந்த 2 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டிக்கான டைம். எதனாலன்னா காலை, அதாவது இரவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு பகல் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரதுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சொந்த கடை வைக்கணும், இதுதான் என்னோட வேண்டுதல். இதுக்காக நான் சாமி கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். சொந்த கடை வைக்கணும், இதை மட்டுமே மனசுல ஆழமா நிறுத்தணும். சொந்த கடை வைக்கணும், கடன் இல்லாம, வருமானத்தோட, ஆமா கடன் இல்லாம, சொந்த வீடு வாங்கணும், கடன் இல்லாம வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நெருப்புல எந்த ஒரு விஷயமும் கருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு வழிகாட்டும், ஒளி காட்டும். ஸோ அந்த இருட்டு நம்மளோட வாழ்க்கையில இருந்து நமக்கு வெளிச்சத்துக்கான பாதையை அது நிச்சயமா காட்டும். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நம்மளுடைய சொந்தங்கள் கேட்ட பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் நிறைய வேண்டுதல் வைக்கிறேன், இறைவனை வந்து அவ்வளோ வழிபாடு பண்றேன், நிறைய பூஜை முறைகள் பின்பற்றேன், ஆனாலும் என்னுடைய கோரிக்கை நிறைவேறல, ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை நிறைய பேர் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு கிளியரான பதிவு தான் இது. பதிவை முழுசா பாருங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரதசப்தமிக்கு ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அது. அதாவது ரதசப்தமி மட்டும் இல்லைங்க, எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது அரசாங்கம் சார்ந்து எனக்கு அனுகூலம் கிடைக்கணும், அதாவது அரசாங்க வேலை கிடைக்காது, அரசாங்கத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, அரசாங்கத்துல இருக்கிற எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, என் பேச்சுக்கு வந்து அங்க செல்லுபடி ஆகல, நான் வந்து எவ்வளவோ எக்ஸாம் எழுதுறேன் அரசாங்கத்துக்காக, ஆனா வந்து அந்த எக்ஸாம்ல என்னால பாஸ் பண்ண முடியல, 2 மார்க்ல போகுது 1 மார்க்ல போகுதுன்றவங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சில பேர். சோ அவங்களோட இடங்கள் இருக்கும், கேஸ் போட்டிருப்பாங்க, அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அதாவது இவங்க பக்கம் நியாயம் இருந்தா, மறுபடியும் சொல்றேன், அரசாங்கத்தை எதிர்த்து யாராலும் ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் நம்ம பக்கம் ஒரு நியாயம் இருந்தால் அது வந்து இறைவனோட அனுகிரகத்தினால, அரசாங்கத்தோட அனுகூலத்தினால உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களா கிடைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம். எதனாலன்னா 7 குதிரை, ஒரு குதிரையோட வேகத்துக்கு வந்து ஈடு கொடுக்க முடியும். அப்ப 7 குதிரை எந்த அளவுக்கு வேகம் ஓடுமோ அதே அளவுக்கு நம்மளோட நேரம் காலங்கள் மாறும். எதனாலன்னா சூரியனோட அந்த சுற்றுதல் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா நேர் ஆப்போசிட்டா நம்மளோட பூமியும் சுத்துது. அது பகலும் இரவுமா நமக்கு காட்டுது. இரவுன்றது டெம்பரவரி தான், ஆனா பகல்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும். சூரியன்றது அதே இடத்துல தான். பிரபஞ்சத்துல இருந்து பார்த்தா சூரியனோட இது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் 360 டிகிரிலயும் அது வெளிச்சம் தான் கொடுக்குது. மேல கீழே எந்த பக்கம் பார்த்தாலுமே நெருப்பு ஜுவாலை தான். பூமி மட்டும்தான் அதை சுத்தம் பொழுது ஒரு பக்கம் மறையுது, இந்த பக்கம். அதனால நம்மளோட வாழ்க்கையில பிரகாசமா மத்தவங்க நம்மளை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடக்கூடிய, நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத இடத்துல போகணுன்றதுனாலதான் சிருஷ்டி ஒளியில இந்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு 1499 இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும் பொழுது இதை வாங்கி எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு முழு பதிவு போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பதிவையும் போய் பார்த்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரதசப்தமியை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அந்த சூரியன் எப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் நிச்சயமாக ஜொலிக்கும், உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். இப்போ சொல்லுங்க ஜி, நீங்கள் நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். வாழ்க்கையில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் உடனே நடக்கணும் அப்படின்னும் பொழுது கண்ணுக்கு தெரிந்த இறைவன், எப்பயுமே சொல்றதான், கண்ணுக்கு தெரிந்த இறைவன் சூரியன். அவர் வந்து ஆத்மகாரகன், ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் இவங்க வீட்டுக்கு நம்ம வெளிச்சம் கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் கிடையாது. அவரோட தன்மை வந்து எல்லாருக்கும் கொடுக்காது. சந்திரன் வந்து மனோகாரகன், மன சஞ்சலத்தை கொடுத்துருவாரு. அதாவது ஐயோ அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, என் வாழ்க்கையில ஒரே குறைகள் தான். ஆனா அந்த சந்திரன் சூரியன் இடத்துல இருந்து ஒளி பெறுது. ஒரு மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தர்மமே இறை வழிபாடின் மூலியமா, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. அம்மாவோட வயிற்றுல ஒரு உஷ்ணம்ன்ற ஒரு விஷயத்தின் மூலியமா தண்ணி கட்டியாகி அதை ஒரு உருவம் எடுத்து அதை வெளியே வந்து அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும். அந்த பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நேர காலங்கள் இருக்கு. எல்லா நேரத்திலும் எல்லாமே பண்ணிட முடியாது இல்லையா?
ஸ்கூல் அப்படின்னும் போது காலையில 8:30 நீங்க ஸ்கூல்ல வந்தா நாங்க வந்து கேட் ஓப்பன்ல இருக்கோம், 8:30 மணிக்கு தாண்டி க்ளோஸ் பண்ணிடுவோம். வீட்டுல போய் அம்மா அப்பா கூட்டு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்றாங்க. 3 மணிக்கு உங்க பசங்களை அனுப்புறோம் அப்படின்றாங்க ஜென்ரலா. இல்ல நடுவுல போய் நம்ம பர்மிஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து வாங்கிட்டு வரோம். சோ இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸுக்கு நம்ம எந்த நேரத்துலயும் சாமி கும்பிடலாம், எந்த நேரத்துலயும் எது வேணாலும் கேட்கலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சாமி எல்லாம் கும்பிட பிடிக்கலங்க, ஆனா என் வாழ்க்கையில எல்லாமே நடக்கணும், நான் முயற்சி பண்ண எல்லாமே எனக்கு திருவினை ஆகும். எந்த ஒரு விஷயமும் மினிமம் ஒரு 48 days அது வந்து முடியாது அப்படின்றதோட முடியும்ன்ற நம்பிக்கையுடைய ஒரு 48 நாள் ஒரே டைமா கீப் அப் பண்ணி பண்ணணும். இப்ப நான் சொல்லக்கூடிய டைம் நிறைய பேருக்கு பிடிக்காது, இன்க்ளூடிங் நான் உள்பட இந்த டைமிங் பிடிக்காது. ஓப்பனாவே சொல்லிடுறேன், ஏர்லி மார்னிங். சோ காலையில ஏன்னா நம்ம படுக்கிறதே மார்னிங்ல தான், அதனால இந்த இதுல இருந்து ஏர்லி மார்னிங். சோ நாங்க படுக்கிறது ஒரு மணி 1:30 மணி ஆகுறதுனால ஒரு அரை மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எல்லாம் தூக்கம் வந்து கலைஞ்சிருங்க. அதனால அந்த டைமை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நான் வந்து எப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் எது ஸ்மார்ட்டா இருக்கும் அது. சோ இது எல்லாரும் கேட்கறதுனால இந்த பதிவு டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். சோ இந்த 2 hours, இந்த 2 hours வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டிக்கான டைம். எதனாலன்னா காலை அதாவது இரவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு பகல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய, ஏன்னா 6:35 தான் இல்ல 6 o'clock மேலதான் உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வெளியே வரப்போகுது. அப்போ அந்த இருள் அப்படின்றது மறையக்கூடிய நேரம், அதாவது சந்திரனே தெரியாத அளவுக்கு சூரியன் வெளிவரக்கூடிய அந்த நேரம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம் சாயங்காலம் 4:06 உங்களுக்கு வந்து ராவு காலம் நித்திய பிரதோஷம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை அது 4:06. அதே மாதிரி மற்ற நாட்கள்ல அது நித்திய பிரதோஷம். பிரதோஷம்னா என்னன்னா சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம், சந்திரன் உதிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம். இந்த 2 நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மந்தமான ஒரு தருணத்துல யார் ஒருத்தர் தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களோ அதை வந்து மாற்றவே முடியாது. இது இந்த நேரத்துலதான் இரண்ய கசிபுவும் இரண்யாட்சன் பிறந்தது. அதே நேரத்துலதான் அந்த இரண்யனை வதம் செஞ்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கு. அது வந்து நெகட்டிவிட்டிக்கான நம்மளோட நெகட்டிவ்ஸா போகக்கூடியது. அதே மாதிரி மார்னிங்ல எடுத்தோம்னா காலையில 3 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள 5:30க்குள்ள யார் ஒருத்தர் எழுந்திருச்சு பல் துளைக்கணும். முதல் விஷயம் நம்ம தூங்கிட்டே இருக்கிறதுனால பல் துளைக்கணும். ரொம்ப குளிரா இருக்கிறதுனால குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுதான் நல்ல விஷயம், குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. முகத்தை மட்டும் அலம்பிடுங்க. அலம்பிட்டு ஒரே ஒரு விளக்கு, அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு பிரபஞ்சத்தோட நீங்க வந்து ஐக்கியமாயி கனெக்ட் ஆகணும். அது எப்படி கனெக்ட் ஆகணும்னா எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சொந்த கடை வைக்கணும், இதுதான் என்னோட வேண்டுதல். இதுக்காக நான் சாமி கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், சொந்த கடை வைக்கணும். இதை மட்டுமே மனசுல ஆழமா நிறுத்தணும். சொந்த கடை வைக்கணும், கடன் இல்லாம, வருமானத்தோட, ஆமா கடன் இல்லாம. சோ சொந்த வீடு வாங்கணும் கடன் இல்லாம. வைக்கும் பொழுதே அந்த வேண்டுதல் வைக்கும் பொழுதே நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சொந்த வீடு வாங்கணும் கடன் இல்லாம, உதவி இல்லாம, என்னோட சொந்த உழைப்புனால என்னோட வருமானத்தை சேர்த்து வைக்கிறதன் மூலியமாக வெகு விரைவில் நான் சொந்த வீடு வாங்குவேன். அது எத்தனை பெட்ரூம்ன்றது உள்பட அங்க கேட்டுருந்தோம். ஆமா, சொந்த வீடு வாங்குறனோட சின்னதா வீடா, ஐயோ நான் இந்த மாதிரி கேட்கலங்க, நான் கேட்டது வேற சார் சொன்னேன்னு சொல்லிட்டு நல்ல ட்ரிபிள் பெட்ரூம் வீடா அதான் எப்படி வேணுமோ. சோ நமக்குன்றது மட்டும் இல்லாம நம்ம தலைமுறைக்கு இப்ப சொந்த கடை அப்படின்னும் பொழுது அது சொந்த இடமா வாங்கி அதுல கடை கட்டி நான் இருப்பேன், அதுல கடன் இல்லாம தான் அந்த கடைக்கான இடத்த வாங்கும், அதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணுவேன்ட்டு ஆழமா ஆணித்தனமா என்னால அது முடியும், எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி எனக்கு பண்ணி தரும், இந்த பிரபஞ்சம் எனக்கு பண்ணி தரணும்னு நம்பிக்கையோட பண்ணணும். இதை தொடர்ந்து அந்த விளக்கு கிட்ட அதை கோரிக்கை, விளக்கு ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த மயக்கம் மாதிரி வரும். அதனால ஒரு 5 minutes பார்க்கணும், அதுக்கப்புறம் கண்ணை முடிக்கணும், ஒரு 10 minutes கண்ணை முடி வச்சிடணும், மறுபடியும் திறந்துட்டு மறுபடியும் 5 minutes பார்க்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 48 நாள் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இந்த 5 minutes பாக்குறோம், 3 மணிக்கு பாக்குறோம், 3:05க்கு கண்ணை மூடுறோம், 3:15க்கு மறுபடியும் கண்ணை திறக்கணும், 3:20 வரையும் இந்த மாதிரி 5 minutes பார்த்து பண்ணணும். இதுக்கு ஏதாவது மந்திரம் மாதிரி எதுவும்? மந்திரமே தேவையில்லைக்கா. அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றதுக்கு நான் சொந்த வீடு வாங்குவேன். அந்த விளக்க பார்க்கும்போது நான் சொந்த வீடு வாங்குவேன், இந்த வீடு கடனே இல்லாம வாங்குவேன், நான் என்னோட அந்த வீடு வந்து 3 பெட்ரூம் ஹால் இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி இருக்கணும் நம்ம ஆமா இமேஜினேஷன் தான். அந்த விளக்குல இந்த வீடுக்குள்ள இப்படி வருவோம், இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், நம்ம கடன் இல்லாம பேங்க் பேலன்ஸ் இப்படி ஒரே கோரிக்கையா தான் இருக்கும். ஆனா 48 நாள் ஒரே மாதிரி தான் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, ஒரு 10 நாள் பண்ணுவீங்க, 16 நாள் ஆனா போயா காலைல ஏஞ்சி நம்ம பண்ணி ஒரே கடுப்பா இருக்குன்னு சொல்லி தூங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாம ஒரு வெறியா ஒரு ஃபயரா நீங்க உங்களுக்கு இது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் வந்து உங்களை சாமி கும்பிட சொல்ல பாருங்க, காலையில எழுந்து உங்களை குளிக்க கூட சொல்லலை நான். ஸோ ஒரு முகத்தை மட்டும் அலம்பிட்டு
ஒரு பக்தி ஸ்ரத்தையா இதை வேண்டுதல் வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நெருப்புல எந்த ஒரு விஷயமும் கருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு வழிகாட்டும், ஒளி காட்டும். ஸோ அந்த இருட்டு நம்மளோட வாழ்க்கையில இருந்து நமக்கு வெளிச்சத்துக்கான பாதையை அது நிச்சயமா காட்டும். நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவா கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சிருப்பாங்க, அது நிறைவேறாம இருக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன டைம்ல நம்ம பிரார்த்தனையை வைக்கணும், எப்படிலாம் நம்ம கேட்கலாம், அந்த ஒளியை பார்த்து எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு தெளிவான பதிவா கொடுத்தீங்க. நன்றி ஜி. நன்றி. सृष्टि ओली।